Good morning, students. Today class 10th standard வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து யூனிட் நம்பர் 1. யூனிட் நம்பர் 1 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சாரோ எடுத்தாங்க, மிஸ் எடுத்தாங்களோ, சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வந்து ஒரு முக்கியமான யூனிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மார்க்கு 3 மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்லாம் வந்து நிறைய இருக்குது. ஒரு 5 2 மார்க் இருக்குது, முக்கியமான 2 மார்க்கு. அடிக்கடி பப்ளிக்கில் கேட்குற கொஷின் தான். ப்ளஸ் ஒரு 4 5 மார்க் கொஷின் இருக்குது. அந்த 4 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் முக்கியமான கொஷினாக இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுற வேரியஸ் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. எந்தெந்த டேர்ம்ஸ் மூலிமா நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணலான்னு கேட்குறாங்க ஒரு கொஷின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெத்தட்ஸ் மூலமாக ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணலாம். ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 2 கொஷின் முக்கியமான கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒன்று நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுற வேரியஸ் டேர்ம்ஸ் இருக்குது ஒரு கொஷின். அந்த கொஷின் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெத்தட்ஸ் மூலிமா ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஒரு 3 மெத்தட்ஸ் மூலிமா ஜிடிபி ரைஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணி, அதை எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் பேஸ் பண்ணி இன்கம் அப்ரோச் சொல்லலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் அப்ரோச் சொல்லலாம். இந்த 3 மெத்தடை பேஸ் பண்ணி ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி ரேட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் எதன் மூலிமா நம்ம மெஷர் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி. ஜிஎன்பி தான் தெரியும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிடிபி. தேர்ட் ஒன் என்என்பி. fourth one NDP, and fifth one PCI, sixth one PI, and seventh one DI. இந்த 7 டேர்ம்ஸை நம்ம கால்குலேட் பண்ணால் ஒரு கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஜிஎன்பி மீன்ஸு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ் மைனஸ் எம். அப்போ சி மீன்ஸு அந்த கண்ட்ரில கன்சம்ஷனு, ஐ மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஜி மீன்ஸ் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்ஸு, எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ்போர்ட்டு, எம் மீன்ஸ் இம்போர்ட். அப்போ எக்ஸ்போர்ட்லேருந்து இம்போர்ட் லெஸ் பண்ணால் அதோட வேல்யூ, இந்த எல்லா வேல்யூ ஆட் பண்ணால் கண்ட்ரியோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரியோட என்ஐ வந்து மெஷர் பண்ணலாம். என்ஐ மீன்ஸ் நேஷனல் இன்கம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி வச்சு அப்புறம் நம்ம ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வச்சு நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி நம்ம மெஷர் பண்ணலாம். அதனுடைய ஃபார்முலா பார்த்தா அதே தான் கொடுத்தாங்கன்னா சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நேஷனல் ப்ராடக்ட், இது டொமஸ்டிக் ப்ராடக்ட். தென் நெக்ஸ்ட் என்என்பி மீன்ஸ் நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் நேஷனல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்என்பி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். அப்போ ஜிடிபிலேருந்து டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணால் அதோட வேல்யூ என்என்பி கிடைக்கும். அப்போ என்டிபி ஈக்குவல் டு அப்போ என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் தான். தென் பிசிஐ ஈக்குவல் டு என்ஐ டிவைடட் பை பாப்புலேஷன்ஸ். என்ஐ டிவைட் பை பாப்புலேஷன். நேஷனல் இன்கம் டிவைட் பை பாப்புலேஷன் பண்ணால் ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் வந்து ஃபர்ஸ்ட் பெர் கேபிட்டல் இன்கம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிஐ ஈக்குவல் டு D equal to PI minus DT. PI minus DT means personal income வந்து direct tax less பண்ணால் disposable income கிடைக்கும். இந்த 7 டேர்மை நம்ம கரெக்டாக வந்து மெஷர் பண்ணால் ஒரு கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டேர்ம்ஸ் மெஷரிங் த நேஷனல் இன்கம். என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நேஷனல் இன்கம் மெஷர் பண்ணால் கூட தான். ஒன்று ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி, என்டிபி, PCI per capita income, PI, அடுத்து வந்து DI. DI means disposable income. Okay,
இந்த 7 டேர்ம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஜிடிபிலாம் என்னென்னா ஜிடிபி. நம்ம ஜிடிபி பற்றி தெரியும்னா ஜிடிபி மீன்ஸ் ஒரு கண்ட்ரியில் 1 இயருக்குள்ளே எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃபைனல் ப்ரைஸ் தான் வந்து ஜிடிபி பயன்படும். ஒரு 1 இயருக்குள்ளே ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபைனல் ப்ரைஸ் தான் வந்து ஜிடிபி நம்ம பயன்படுத்தும். அப்போ ஜிடிபியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா ஜிடிபி ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இதை நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக நம்ம என்ன கண்ட்ரியோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணோம் கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் மெஷர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 4 ஃபேக்டர்ஸ் அதாவது 4Mன்னு சொல்லுவோம். 4Mஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் எம் பார்த்தீங்கன்னா மென், செகண்ட் எம் பார்த்தீங்கன்னா மணி ஆர் கேபிட்டல் ஆர் ஃபண்டு. தேர்ட் எம் பார்த்தீங்கன்னா மணி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மீன்ஸ் ரா மெட்டீரியல் சொல்லலாம், ரா மெட்டீரியல்ஸ் இல்லை குட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மிஷினரி. இந்த 4M தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், அது உற்பத்தி காரணின்னு சொல்லணும். உற்பத்தி காரணின்னு சொல்லுவோன்னு மென்னு மணி ஆர் கேபிட்டல் ஆர் ஃபண்டு, மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் ரா மெட்டீரியல், குட்ஸ்ன்னு சொல்லலாம், மிஷினரி. இது 4 இருந்தால் தான் கண்டிப்பாக என்ன பண்ண ஒரு குட்ஸ் நம்மளால் அதை ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதை ரா மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணால் செமி ஃபினிஷ் கன்வெர்ட் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸாக கொண்டு போக முடியும். அப்போ இந்த 4 ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஜிடிபியில் வருது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 டேர்ம்ஸ்மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 7 டேர்ம்ஸ் நம்ம படித்தா இந்த 5 மார்க்கு நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து ஒரு வாட் யூ மீன் பை த ஜிடிபின்னு கேட்குறேன். ஒரு 2 மார்க் கொஸ்டினை அடுத்து வாட் இஸ் பிசின்னு கேட்பேன். அப்போ 7 இதில் வந்து 5 மார்க் இருக்குது, 2 2 மார்க் இருக்குது. ஓகே, இந்த 7 டேர்மை படிச்சுட்டா 5 மார்க்குக்கு 5 பாயிண்ட் அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் இதில் என்ன 2 2 மார்க்கு இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து நேஷனல் இன்கம் மெஷர்மெண்ட் 7 டேர்ம்ஸ். ஓகேங்களா? செகண்ட் என்னன்னா methods of calculating GDP. எந்தெந்த மெத்தட்ஸில் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் இதை பேஸ் பண்ணி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்கம் அப்ரோச். ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் அப்ரோச். இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்னா ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணுறோமோ, ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோமோ அது எல்லா வேல்யூ கூட்டினா அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஜிடிபி நம்ம கால்குலேட். அதனுடைய ஃபைனல் ப்ரைஸ் அதான் வந்து ஃபைனல் கூட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபைனல் கூட்ஸாக கொண்டு வரதுக்கான ஆல் எக்ஸ்பென்சஸ் செலவெல்லாம் கூட்டினா அதுக்கான வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கண்ட்ரியோட ஜிடிபி. ஓகே, அந்த லாஸ்ட் ஃபைனல் ப்ரைஸில். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் பேஸ் பண்ணி. செகண்ட் மீன்ஸ் இன்கம் அப்ரோச்ன்றோம். அப்போ இன்கம் அப்ரோச் மீன்னா அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்.
தென் இன்கம் அப்ரோச்சுட்டான். இன்கம் அப்ரோச் ஒரு இன்கம் கெயின் பண்ணுறதுக்கு மென் அண்ட் உமன்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த மென் அண்ட் உமன் இன்வால்வ் ஆகிறதுக்கான என்னென்னலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு வேஜ் ப்ளஸ் ரெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். இது பார்த்தீங்கன்னா இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுக்கான மென் அண்ட் உமன்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த மென் அண்ட் உமனுக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கான ஒன்று பார்த்தீங்கன்னா வேஜ் கொடுக்குறாங்க. வேஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா லேபருக்கு வேஜ் கொடுக்குறாங்க, அது லேண்டுக்கு ரெண்ட் கொடுப்பாங்க, கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அந்த என்டர்பிரினருக்கு ப்ராஃபிட். ஓகே, இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி என்ன பண்ணால் இன்கம் பேஸ் பண்ண போனால் இந்த அப்ரோச் நம்ம என்ன பண்ணலாம், ஜிடிபி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, வேஜ் மீன்ஸு கூலின்னு சொல்லுவோம். லேபருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான வேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த லேண்டோ ஃப்ளோருக்கான ரெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த என்டர்பிரினருக்கு பார்த்தா ப்ராஃபிட். இது ஏதாவது பார்த்தா என்ன அப்ரோச், இன்கம் அப்ரோச். ஓகே, இதை பேஸ் பண்ணி கண்டோட ஜிடிபி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூட அப்ரோச்சா. அப்போது ஒரு குட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக கொண்டு வரதுக்கு, மார்க்கெட் கொண்டு வரதுக்கு அதுக்கான என்னென்னலாம் திங்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த திங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணால் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது ஃபைனல் குட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ வேல்யூட அப்ரோச் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் குட்ஸு, இன்டர்மீடியட் குட்ஸ் ப்ளஸ் குட்ஸ் ஃபைனல் இந்த குட்ஸ்லாம் ஆட் பண்ணால் ஃபைனல் குட்ஸ். அப்போ இன்டர்மீடியட் குட்ஸ்னால் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம ஒரு கப்பு டீ ஆர்டர் பண்ணுறோம்னா அப்போ அந்த டீ ப்ரிப்பரேஷனுக்கான எந்தெல்லாம் திங்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்களோ அந்த எல்லா திங்ஸுமே இன்டர்மீடியட் குட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இன்டர்மீடியட் குட்ஸ் மீன்ஸு அதான் ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு குட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா ஃபைனல். அதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜில் அதுக்கான வேல்யூ மீன்ஸ் அதுக்கான காஸ்ட் ஆட் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டேஜும் அது ப்ராசஸ் பண்ணி வரதுக்கான காஸ்ட் ஆட் சொல்லுவோம். அது எல்லாத்தையும் ஆட் லாஸ்ட்டாக ஃபைனலாக அதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ண பார்த்தியா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் குட்ஸ், அது ஃபைனல் ப்ரைஸ்ன்றோம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்ரோச். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டீயோட ரேட்டு 10 rupeesனா அப்போ அதுக்கான மில்க்கு ப்ளஸ் சுகர், டீ பவுடர், ஃபைனலாக வந்து 10 rupees டீ, ஃபைனல் டீ. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் குட்ஸு, இது ஃபைனல் குட்ஸ். டீ இஸ் ஃபைனல் குட்ஸு, டீ ரேட் வந்து 10 rupees. இதுக்கான ஆட் பண்ணுற எல்லா காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆட். ஒவ்வொரு ஸ்டேஜில் அது வேல்யூ ஆட் ஆகி லாஸ்ட்னா அப்போ அதுக்கான ஃபைனல் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆட் பண்ணுறது குட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன குட்ஸு, இன்டர்மீடியட் குட்ஸு, லாஸ்ட்டாக ஃபைனல் குட்ஸ்னா டீ. இதை பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் அப்ரோச். அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சு, இன்கம் அப்ரோச்சு, வேலோட அப்ரோச். ஓகே, இந்த 3 அப்ரோச்சை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி ஒரு கண்ட்ரியோட நம்ம என்ன பண்ணலாம், ஜிடிபி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா. அடுத்து இந்த யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் மெஷர் பண்ணுற 7 டேர்ம்ஸ் ஒரு கொஸ்டின். அடுத்து எந்தெந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரியோட ஜிடிபி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அது தவிர்த்த ஒரு 5 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. 5 2 மார்க் கொஸ்டின். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் நேஷனல் இன்கம். டிஃபைன் நேஷனல் இன்கம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா what is meant by GDP? What is meant by GDP? அந்த ஜிடிபின்ற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 டேர்ம்ஸில் வந்துச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃபைன் நேஷனல் இன்கம், செகண்ட் வந்து what is meant by GDP, தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் GDP. GDP is important. Then fourth one, what is PCA? What is PCA? PCA means per capita income. And fifth one, define value added taxes. Define value added approach with example.
வித் எக்ஸாம்பிள். இந்த 5 கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமாக வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் நேஷனல் இன்கம் கேட்குறாங்க. அடுத்து வாட் இஸ் மீன் பை த ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா. தென் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பெர் கேபிட்டல் இன்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த வேல்யூ ஆடட் அப்ரோச் வித் எக்ஸாம்பிள் கேட்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம்னா 1 இயர்க்குள்ள ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ மணி வேல்யூன்னு கேட்குறோம். 1 இயர்க்குள்ள ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட மணி வேல்யூ என்டையராக வந்து கண்ட்ரிக்குள்ளே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒட்டுமொத்தமான பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய ஒட்டுமொத்த பண மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட நேஷனல் இன்கம். ஓகே, அப்போ பாருங்கள் நேஷனல் இன்கம் இஸ் மெஷர் ஆஃப் ஏ டோட்டல் மணி வேல்யூ. டோட்டல் மணி வேல்யூ மீன்ஸ் ஒட்டுமொத்தமான மணி வேல்யூ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ எவ்வளோ. ஓகே, அந்த 1 இயர்க்குள்ள அந்த கண்ட்ரி உற்பத்தி பண்ண ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்குள்ள குறிப்பிட்ட ஜாகிரபிக்கல் லொகேஷன் சொல்லுவோம். ஓகே, அப்போ நேஷனல் இன்கம் இஸ் மெஷர் ஆஃப் ஏ டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் பை த எக்கனாமிக் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம்ஸ். ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு கண்ட்ரிக்குள்ள 1 இயர்க்குள்ள எவ்வளோ உற்பத்தி பண்ணுற பொருட்கள் மற்றும் சேவைகளோட ஒட்டுமொத்தமான என்டையரோட வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம். ஓகே, அப்போ நேஷனல் இன்கம் இஸ் ஆல்சோ கால் என்ன சொன்னால் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் சொல்லலாம். இது என்ன சொல்லலாம் நம்ம கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் சொல்லலாம். ஓஆர்ஆர் என்ஐன்னு சொல்லலாம், நேஷனல் என்டின்னு சொல்லலாம். என்னென்ன நேஷனல் டிவிடெண்ட் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் இஸ் மெஷர் ஆஃப் ஏ டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். நார்மலி 1 இயர்க்குள்ள ஒரு கண்ட்ரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒட்டுமொத்தமாக கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மணி வேல்யூ. அப்போ மணி வேல்யூனா இந்த கண்ட்ரி எவ்வளோ உற்பத்தி பண்ணுது அது என்ன சொல்லலாம் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் சொல்லலாம். ஓஆர் நேஷனல் டிவிடெண்ட் சொல்லலாம். Okay, national income is also called gross national product or national dividend சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. டிஃபைன் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் மீன்ஸ் measure of total money value of goods and services produced by the economic over a period of time. நார்மலி 1 இயர்க்குள்ள அந்த கண்ட்ரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒட்டுமொத்தமான பொருட்கள் மற்றும் சேவைகளோட பண மதிப்பு அதான் நம்ம சொன்ன கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் சொல்லலாம். அதுதான் நேஷனல் டிவிடெண்ட் சொல்லலாம். தென் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் ஜிடிபிங்கிறான். ஜிடிபின்னு ஒன்றும் இல்லை, கரண்ட் ப்ரைஸில் வந்து மார்க்கெட் வேல்யூ அந்த கூட்ஸ் வந்து மார்க்கெட்டில் சோல்டு பண்ண அதோட ஃபைனல் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி. கரண்ட்டில் வந்து மார்க்கெட்டில் அந்த கூட்ஸ் சோல்டு பண்ண ஃபைனல் ப்ரைஸுக்கு பற்றி அந்த ஃபைனல் ப்ரைஸ் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா ஜிடிபி கல்வி. ஓகே, அப்போ ஜிடிபி மீன்ஸ் இஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பை த கண்ட்ரி டூரிங் த பீரியட் ஆஃப் டைம். நார்மலி பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர்க்குள்ள அந்த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆல் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் லாஸ்ட் ஃபைனல் ப்ரைஸ். அப்போது GDP equal to C plus I plus G plus X minus M. X minus M. இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் அதோடைய ஜிடிபி ரேட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, 1 இயர்க்குள்ள அந்த கண்ட்ரியில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒட்டுமொத்தமான கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ஃபைனல் ப்ரைஸ். ஓகே, அந்த ஃபைனல் ப்ரைஸ் தான் என்ன பண்ணால் நம்ம ஜிடிபியில் மெஷர் பண்ணலாம். ஃபைனல் ப்ரைஸ் வச்சு நம்ம ஜிடிபியை மெஷர் பண்ணலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபிங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட். Importance of GDP 6 point. Importance of GDP. Well, first important பார்த்தீங்கன்னா study of economic growth. Economic growth. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜிடிபி பற்றி நம்ம ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இம்பார்ட்டண்டாக இருக்குது ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். செகண்ட் இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் மணி இன்ஃப்ளேஷன்ஸ் அண்ட் டிஃப்ளேஷன்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் மணி இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன். இதில் இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் என்ன? இன்ஃப்ளேஷன்ஸ் டிஃப்ளேஷன் என்ன? இன்ஃப்ளேஷனாக என்ன சொல்லணும்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர். கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். என்ன சொன்னால் ப்ராப்ளம் ஆஃப் மணி இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் தான். இந்த இன்ஃப்ளேஷன் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து லெஸ்ஸாக இருக்கும். பர்ச்சேசிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து அதிகமாக இருக்கும் ரேட்டு, பர்ச்சேசிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். மணியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவாக இருக்கும்.
the problem of inflation and the deflation டைமில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், பொருட்களுடைய சேவரோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும் பொருட்கள் ரேட்டு. அப்போ பீப்புளோட பர்ச்சேஸ் பவர் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், மணி வேல்யூ வந்து பார்த்தா ரொம்ப லோவாக இருக்கும். இது வந்து பார்த்தா எந்த டைமில் பார்த்தா இன்ஃப்ளேஷன் பீரியட்ஸ். ஓகே, அதே வந்து மணி டீப்ளேஷன் டைமில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ரேட்டு ரொம்ப லோவாகிடும், டவுன் ஆகிடும். இப்போ மணியோட டீப்ளேஷன் டைமில் பார்த்தா பணம் வாட்டுன்னு சொன்னால் அது பணம் வீக்கும். அப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக, ரொம்ப ஹையாகிடும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரேட் வந்து ரொம்ப லோ ஆகிடும், பர்ச்சேசிங் பவர் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மணியோட வேல்யூ, பணத்தோட மதிப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். இதான் வந்து பாருங்கள் ப்ராப்ளம் ஆஃப் மணி இன்ஃப்ளேஷன் டீப்ளேஷன். மணி இன்ஃப்ளேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வீக்கும், பணம் வாட்டணும். அப்போ இந்த டைமில் குட்ஸ் அண்ட் ரேட் எப்படி இருக்கும், அதே ஆப்போசிட் இருக்கா. இதான் வந்து பார்த்தா மணி டீப்ளேஷன். அப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், பர்ச்சேசிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், தென் மணியோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ் வித் வேர்ல்டு கம்பேர் பண்ண போகிறோம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ் எக்கனாமிக்ஸ் என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இது ஜிடிபி. கம்பேரிஷன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு, வேர்ல்டில் டெவலப் கண்ட்ரியாக கூட கம்பேர் பண்ணோம். ஜிடிபி ரேட் எப்படி இருக்குது, இந்தியா ஜிடிபி எப்படி இருக்குது, யூஎஸ் ஜிடிபி எப்படி இருக்குது, ஜப்பான் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது ஜிடிபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்ஸ் பர்ச்சேசிங் பவர். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பர்ச்சேசிங் பவர் எப்படி இருக்குது, லோவாக இருக்குது, ஹையாக இருக்குன்னா அதை எஸ்டிமேட் பண்ணலாம். எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். நெக்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டர் யூனிட்லாம் ஸ்டடி பண்ணலாம். ஸ்டடி ஆஃப் எந்த பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி நம்ம படிக்கலாம், ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டர் யூனிட். நெக்ஸ்ட் கைட் டு எக்கனாமிக் பிளானிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைட் பண்ணுது. எதுனா ஜிடிபி வந்து எக்கனாமிக் பிளானிங்க்கு சப்போர்ட்டாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உதவியாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி ஸ்டடி பண்ணலாம். செகண்ட் பற்றி ப்ராப்ளம் ஆஃப் மணி இன்ஃப்ளேஷன் டீப்ளேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் த எக்கனாமிக் பிளானிங்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கைட் டு எக்கனாமிக் பிளானிங், ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டர் யூனிட் ஸ்டடி பண்ணலாம். எஸ்டிமேட்ஸை பீப்புளோட பர்ச்சேசிங் பவர் எப்படி இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து அது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிசி. பிசி மீன்ஸ் பெர் கேபிட்டல் இன்கம். என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெர் கேபிட்டல் இன்கம் ஆர் அவுட்புட் பர்சன் இன்கம். Per capita income or output person income is an indicator of showing இந்த per capita income பேஸ் பண்ணி ஒரு பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் லோவாக இருக்கா, ஹையாக இருக்கா, மாட்ரேட் இருக்கா, போராக இருக்கா. அப்போ கண்ட்ரியோட ஜிடிபி ரேட் அதிகமாக இருந்தால் பிசிஐ வந்து அதிகமாக இருக்கும், கண்ட்ரியோட ஜிடிபி ரேட் லோவாக இருந்தால் பிசிஐ ரேட் வந்து லோவாக இருக்கும். அப்போ எல்லா பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப போராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டல் இன்கம் ஆர் அவுட்புட் பர்சன் இன்கம் இண்டிகேட்டர் ஷோயிங் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பீப்புள் இன் ஏ கண்ட்ரி. It is obtained by PCI equal to national income divided by population. National income divided by population. அப்போ ஒரு தனிப்பட்ட வருவாயத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், டோட்டலாக என்டையர் கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் டிவைட் பை அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் டிவைட் பண்ணால் அப்போ ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் நம்ம எவ்வளோட்டு கண்டுபிடிக்கலாம். அந்த இண்டிவிஜுவல் இன்கம் பெர் கேபிட்டல் இன்கம். பெர் கேபிட்டல் மீன்ஸ் இந்த பர்சனல் இன்கம் சொல்லலாம், தலா வருமானம். அப்போ பெர் கேபிட்டல் இன்கம் மாதிரியே பர்சனல் அவுட்புட் பர்சன் இன்க்ரீஸ் இண்டிகேட்டர் எதை இண்டிகேட் பண்ணுனா அந்த கண்ட்ரியில் அந்த பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ் ரொம்ப லோவாக இருக்கா, ஹையாக இருக்கா, அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப பின்தங்கி இருக்கா, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கா, இல்லை மாட்ரேட்டாக இருக்கா, இல்லை அப்படி நம்ம பண்ணலாம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு பிசிஐ ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் தேசிய வருமானம் டிவைட் பை பாப்புலேஷன். ஒரு பர்சனோட அந்த வருமானத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது எது இண்டிகேட் பண்ணால் அந்த பீப்புள்ஸோட வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமாக இருக்கா, இல்லை ரொம்ப டாப் மோஸ்ட்டாக லக்ஸுரியான குட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, ரொம்ப ஃபுட்டுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டல் இன்கம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தா டிஃபைன் த வேல்யூ ஆடட் அப்ரோச். நாம் இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆடட் அப்ரோச். ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஸ்டேஜில் அதுக்கான
காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா வேல்யூடைய அப்ரோச். ஒரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அதுக்கான ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட்டு, ப்ராசஸ் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, புரியுதா? ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம ஒவ்வொரு வேல்யூ ஆட் பண்ணா அந்த வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன சொன்னால் மீடியேட் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் சேர்த்தா அப்போ டீ பவுடர் ப்ளஸ் மில்க்கு ப்ளஸ் சுகரு ஈக்குவல் டு ஃபைனல் goods. T is a final goods. அப்போ இதுதான் வந்து இன்டர்னல் குட்ஸ், இது வந்து ஃபைனல் குட்ஸ். அப்போ இதுக்காக என்னென்ன காஸ்ட்லாம் செலவு பண்ணுறோமோ இது ஈக்குவல் டு 10 rupees. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம அதுக்கான காஸ்ட் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு டீ பவுட்ரு, மில்க்கு, சுகரு, ப்ராசஸிங் ஃபீஸு, அங்கே இருக்கிற ரெண்ட்டு, ஃப்ளோருக்கு ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி லாஸ்ட் அந்த கப் ஆஃப் டீ ரேட் 10 rupeesனா ஒவ்வொரு ஸ்டேஜில் அதுக்கான வேல்யூ ஆட் பண்ணாங்க பார்த்தியா, அதுக்கான அந்த காஸ்ட் ரேட் ஆட் பண்ணாங்க பார்த்தியா, அதுதான் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் அப்ரோச். இதான் பார்த்தீங்கன்னா டிஃபைன் வேல்யூ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ, ப்ரிப்பரேஷன் ஆஃப் எ கப் ஆஃப் டீ, ஒரு கப் ஆஃப் டீ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான எல்லா காஸ்ட் சேர்ப்பது அதான் இன்டர்மீடியட் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். 18 பண்டங்கள்னு சொல்லுவோம். அந்த 18 பண்டங்கள்னா அந்த ஃபைனல் குட்ஸாக மாறுது. ஃபைனல் குட்ஸாக டீ. இதுதான் பார்த்தோன்னா இந்த 5 கொஷின் இந்த யூனிட்ல இருக்கிற எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின். ஓகேங்களா? இதை கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் பண்ணி. ஓகேவா?